ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பார்ட் 1 கேட்டாரணி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் வந்துட்டு காப்பி அடிக்கிறத விட இவர் வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து நமக்கு வந்து டப்பிங் தான் நிறைய பண்ணி கொடுப்பாரு. இவர் வந்து முக்கியமா 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்க பாட்டை கேட்காம யாராலையும் அவங்க ஏஜ் கிராஸ் பண்ணியிருக்க முடியாது. வயசானவங்களா இருந்தாலும் சரி, ஒரு யங்ஸ்டர் இல்ல ஒரு குழந்தை யாரா இருந்தாலும் சரி. ஸோ ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவர் தான் நம்ம வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் பத்தி உங்களுக்கு என்ன விஷயம்லாம் தெரியுமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் கூட பண்ண காம்பினேஷன்ஸ், அதாவது டேரக்டர்ஸ் லைக் ஜிவிஎம்மா இருக்கும், இல்ல ஜீவா ஆர் எந்த டேரக்டர் முருகதாஸ் இல்ல கேவி ஆனந்த், இவங்க எல்லாரும் கூடயுமே இவர் பண்ற காம்பினேஷன் வந்து டெஃபினெட்லி ஒரு பிளாக் பஸ்டரா தான் இருக்கும். காம்போவே பாத்தீங்கன்னா அதுல வர ஆல்பமும் சரி நல்ல ஹிட் ஆகும். அந்த ஆல்பம் பண்ற ஹீரோஸ் வந்துட்டு டெஃபினெட்லி அது வந்து ஒரு சூப்பர் மூவியா தான், அவருக்கு வந்து ஹிட் மூவியா தான் இருக்கும். கண்டிப்பா. ஆனா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ்க்கு நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்கு, நம்ம மக்களுக்கு தெரியவே தெரியாது. படையப்பால வந்து அந்த பிஜிஎம் வந்து தெரியும், சங்கிலியால அந்த ஊஞ்சல் இழுப்பாரு, மெயின் சீன் படத்துல அதேதான். அந்த சீனுக்கு வந்து கம்போஸ் பண்ணது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். இப்பதான் நானே கேள்விப்பட்டேன். அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்காரு, யுவன் சங்கர் ராஜா கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. இவர் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. இவர் அசிஸ்டண்டா வந்துட்டு இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய காம்படிட்டரா இருக்காரு. இவனோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அரவிந்த்னு ஒரு படம் சரத்குமார் நடிச்சிருக்காரு. சோ அந்த படத்துல வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹாரிஸ் மொத்தமா வந்து 600 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. யுவன் கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கிறேன் மியூசிஷியனா, ரஹ்மான் சார் கிட்ட வாங்கியிருக்கேன், கார்த்திக் ராஜா கிட்ட வாங்கியிருக்கேன், அவங்க அப்பா கிட்ட மட்டும் தான் வாசிக்கல. ஸோ எனக்கு மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மின்னலைக்கு முன்னாடி ஒரு 600 படம் வச்சுருக்கேன். மியூசிக் டைரக்டரா இருந்து 600 படத்துக்கு அது பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இவர் வந்து மியூசிக் பண்ணவே ஆரம்பிச்சு ஒரு படத்துல கமிட் ஆகி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த டைம்ல என்னன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க போற சாங் எல்லாமே நம்ம இளையராஜா தான் போட்டிருப்பாங்க, நம்மளா குத்துமைப்பா நினைச்சுக்க வேண்டியது. இதனாலே நிறைய பேர் வெளியில வராம இருந்திருக்காங்க. ஸோ கார்த்திக் ராஜா பாத்தீங்கன்னா உல்லாசம் படத்துக்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு, நிறைய சாங் போட்டிருந்தாரு, சூப்பரான சாங்ஸ். அதுல மேஜர் ஒர்க் பண்ணது யாருன்னா ஹாரிஸ் ஜெயராஜ். ஆனா இது யாருமே பெருசா யாருக்குமே தெரியாது. சோ அவர் 600 படம் ஒர்க் பண்ணிட்டு 601வது படம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் எல்லாருமே பெட் ஆயிட்டாரு. சோ போடுற ஆல்பம் அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட் ஆகுது. சோ எனக்கு ஓகே ஃபெமிலியரா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர் பாத்தீங்கன்னா அவர் வச்சு நீங்க சொன்ன மாதிரி தான் ஜிவிஎம், கேவி ஆனந்த், ஜீவா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய படத்துல ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா நிறைய டேரக்டர் பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் போவாங்க. சப்போஸ் கேஷ் கிடைக்கலன்னு சொன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா நேரா ஹாரிஸ் ஜெயராஜ். அதனாலதான் வந்து சங்கரே பாத்தீங்கன்னா நண்பன் படத்துக்கும் அந்நியன் 2 படத்துக்கு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் வச்சு பண்ணிருப்பாரு. சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் பண்ணிருப்பாரு. அந்த 2 படத்துக்கு ஏன் பண்ணாங்க அப்படின்னா கேஷ் கிடைக்கல. ஆனா அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான மியூசிக் பண்ணிருப்பாரு. ஆமா டெஃபினெட்லி ரெண்டுமே வந்து நல்ல சாங்ஸ் வெச்ச ஆல்பம் மூவி தான். ஆனா இப்போ என்னன்னா அந்த சங்கருக்கு நண்பன் படம் பண்ணாரா, அந்த படத்துல நம்ம தலைவர் என்ன பண்ணிருக்காரு, சங்கருக்கே தெரியாம 2 பாட்டை காப்பி கேட் பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொல்றோமே இங்கிலீஷ் சாங் வந்து நமக்கு டப் அதேதான். சோ என்னன்னா இப்ப சங்கர் வந்து ஆல்ரெடி ஒரு படத்துல வந்து சங்கர்ல ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு, நண்பன் ஒருவன் வந்து பிறகு அப்படின்னு ஒரு சாங். செம்ம பழைய பாட்டு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு முக்கியமான சாங். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான சாங்னா அதேதான். சோ அந்த சாங் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு சூப்பரான சாங். அந்த சாங்கை நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அழகா அப்படியே ஒரு சுட்டு அந்த சாங் வந்து மேக் பண்ணிருக்காரு. ஓகே, அது என்ன சாங்னு பார்க்கலாம். நல்ல நண்பன் இவங்க ஏஆர் ரஹ்மான்ல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க இந்த சாங். அவர் படத்துல நிறைய அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிருக்காரு மியூசிக் டைரக்டர். சோ அப்ப அவர் தழுவல் இருக்கதானே செய்யும். ஆனா அவர் அதோட நிப்பாட்டிட்டாரான்னு கேட்டா அதோட எல்லாம் நிப்பாட்டல. அதே நண்பன் படத்துல இன்னொரு பாட்டு வந்து அழகா அப்படியே உருவிதான் வச்சிருக்காரு. எந்த பாட்டு? அந்த இலியானா கூட ஆடுல அந்த ஹிட்காக ஒரு சாங் இருக்கா இடுப்பு சாங். சோ அந்த சாங் பாத்தீங்கன்னா அழகா வேற இடத்துல உருவிதான் அந்த பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டை பார்க்கலாம். என்னங்க இது, ஒரு ஏதோ நார்மல் சாங்ல இருந்து காப்பி அடிச்சிருக்கேன் இல்ல ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிச்சிருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்ல.
ஒரு ஐட்டம் நம்பருக்கு சாமி பாட்டு, அது சிவனோட பாட்டு கொண்டு போய் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த சாங் நீங்க வந்து போன்ல வச்சு கேட்கல நீங்க? எந்த பாட்டு? அந்த இலியானா சாங் கேட்க மாட்டீங்க? அது படம் ரிலீஸ் ஆன புதுசுல நான் கேட்டது. அந்த டைம்ல கொஞ்சம் ஹைப்பா இருந்தது. இப்போ அவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் ஏமாத்துறது தான். நம்ம கண்டுபிடிக்க கூடாது. இப்ப கண்டுபிடிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓ நல்லா இருக்கு இந்த பாட்டு, ரொம்ப அருமையான சாங். அதெல்லாம் பேசிட்டு இருப்போம். சோ வேற ஏதாவது ஹாரிஸ் ராஜ்? சரி, நீங்க சாமி பாட்டுல இருந்து காப்பி அடிச்சது பத்தி நம்ம பேசுறோம். இவர் வந்து ரைம்ஸ்ல இருந்து கூட காப்பி அடிச்சிருக்காரு நம்ம ஹாரிஸ். ஆமா, அது என்ன பாட்டுங்க? ரைம்ஸ் தான். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைம்ஸ்னா நம்மளுக்கு என்ன ஐடியா வரும்? ஏதாவது ரைம் சொல்லுங்க. எப்பவுமே அதுல வேற ஆமா அதேதான். 7ஆம் அறிவுல வந்து அந்த குட்டி குழந்தைக்கு வந்து அந்த ஒரு டிசீஸ் வரும். தென் சைனீஸ் சாங் மாதிரி ஒன்னு வரும். காப்பாத்தி கூட்டு வரும்போது டான் ஒரு பாட்டு ஒன்று வரும். ஆமா, அது வந்து வேற எதுவுமே இல்ல, நம்ம டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தான். சூப்பர் தலைவரே, ரொம்ப அருமையான ஒரு காப்பி. இதே மாதிரி அதனாலதான் நீங்க அதிக படம் பண்ணல நினைக்கிறேன். இப்ப நிறைய படம் பண்ணவே இல்லை. ஆமா, இப்ப வடிவேலு பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ல இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து ஃபீல்ட் விட்டு போன மாதிரி இருந்துச்சு. அந்த கேப் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஹாரிஸ் ராஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வடைஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய டைரக்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்கல்ல, நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப டைரக்டர்ஸ்னா அப்பெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடா இருந்தாங்க. இப்ப வந்து டைரக்டர்ஸ்னு போட்டா ஒரு பெரிய லிஸ்ட், ஏபிசிடி எல்லா லெட்டர்ஸ்லயும் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப இல்ல, நாட் ஒன்லி மியூசிக் ஃபீல்ட் இல்ல, எல்லா ஃபீல்ட்லயுமே ஹெவி காம்படிஷன் தான். நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நின்னே ஆகும். ஏன்னா இப்ப பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா பெருசாயிடுச்சு. அதேதான். சோ வேற என்ன சாங்? இந்த சாங் மட்டும் இல்ல, இருமுகன் வந்து ஹெலனா சாங் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அது வந்து நல்ல ஹாப்பியான சாங். ஹாப்பியான சாங். இன்னும் ஹெட்செட்ல கேட்கும்போது அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப, அதாவது நார்மல் சாங் எந்த சாங் நீங்க தமிழ்ல வந்து நீங்க நிறைய சாங் கேளுங்க, ஹெலனாவோட சாங் வந்து டெக்னிக்கலா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ செமையா இருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது வேற எங்கும் இல்ல, ஒரு இங்கிலீஷ் சாங்ல இருந்து நான் காப்பி அடிச்சது. அதுவும் ஆட்டை போட்டதுதான். ஆமா, அத நம்ம சொன்னோம்ல ஸ்டார்டிங்ல டப்பிங் அந்த மாதிரி தான். ஒண்ணும் பண்ணல, அதாவது அந்த இங்கிலீஷ்ல வந்து நமக்கு புரியாது, அதனால அந்த டியூன் எடுத்து அப்படியே நம்ம இங்கிலீஷ் புரியாதனால அது கொஞ்சம் தமிழ்ல போட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல எழுதி மேல அப்படியே வந்து அவ்வளவுதான். அது என்னன்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு படம் வந்து என்ன தெரியுமா, துப்பாக்கி படம் செம்ம ஹிட். ரைட்டா? எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி சாங்ஸ் எல்லாமே. விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னா அது வந்து துப்பாக்கி படம் தான் தூக்கி விட்டுச்சு. அந்த படத்துக்கு வந்து நம்ம தான் வந்து கம்போஸ் பண்ணோம். அந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்கு, அண்டார்டிகான்னு ஒரு சாங். லவ் சாங் கியூட்டா இருக்கு. அதேதான். இந்த கிரவுண்ட்லனா இம்ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ண வரல, பாட்டில் எல்லாம் தூக்கி அடிப்பாங்க. அந்த சாங் பாத்தீங்கன்னா ஒரு வேற இடத்துல இருந்து அப்படியே காப்பி பண்ணி தான் அந்த சாங்கை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹாரிஸ் ராஜ். அதையும் பாருங்க. அடி பெண்ணே என் மனது எங்கே? ஓகே, இது வரைக்கும் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ண டப்பிங் சாங்ஸ், காப்பி சாங்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இனி வர வீடியோஸ்ல பார்ட் 2 பார்ட் 3 பார்த்துக்கிட்டே போகலாம். இதோட டாடா பாய். நான் யுஎஸ்பி கோவிந்த்.